ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நினச்சி பார்த்துருப்பீங்க. இது நல்லா இருக்கும், இந்த வேலை கிடைச்சா வாழ்க்கை செட் ஆகிரும், இந்த உறவு சரியாக இருந்தால் நிம்மதி கிடைக்கும்னு மனசுக்குள்ளே பல ஆசைகள் வச்சுருப்பீங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்ச பல விஷயங்கள் எல்லாமே நடக்காமையே போயிருந்திருக்கும். கிட்டத்தட்ட கிடைக்க போகிற மாதிரி இருந்த சந்தர்ப்பமும் திடீர்னு கைவிட்டு போயிருக்கும். நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு இருந்த உறவு திடீர்னு உடைஞ்சு போயிருக்கும். நேரம் சரியாக வந்தாச்சான்னு நினச்ச நேரத்தில் தடங்கள் வந்திருக்கும். அப்போ உங்கள் மனசுக்குள்ளே வந்த கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமாக இருக்குது. அது சாதாரண பதில் இல்லை, அது வாழ்க்கையினுடைய ஒரு உண்மை. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை உங்கள் வாழ்க்கையுடைய பாதையே ரொம்பவே வேறு மாதிரி எழுதியிருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி இயல்பு இருக்குது. நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கக்கூடியவங்க, யாரையுமே ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. நம்பிக்கை கொடுத்தா அதை ரொம்பவே காப்பாற்றக்கூடியவங்களாக இருக்கீங்க. உதவி கேட்டால் உடனே உதவுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு உதவின்னு வரும் பொழுது யாராவது உதவுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த நல்ல மனசு தான் சில நேரம் உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு. நம்பியவர்கள் எல்லாமே விலகி போயிருப்பாங்க, உதவி செஞ்சவங்க எல்லாமே மறந்து போயிருப்பாங்க, நீங்கள் செஞ்ச நல்லதை யாருமே நினைக்காமல் போயிருந்திருப்பாங்க. இது எல்லாமே நடந்தப்போ நல்லவனாக இருந்தால் இவ்வளவு கஷ்டமானு மனசு கேட்கும். அதுக்கான உண்மை என்ன அப்படின்னா, நல்ல மனசு உள்ளவர்களை வாழ்க்கை கொஞ்சம் தாமதமாக வெற்றியை கொடுக்கும். ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் பல தடவை ஆரம்பத்திலேயே நம்பிக்கையை இழந்திருக்கலாம். ஒரு வேலை ஆரம்பித்தா நடுவுலையே பிரச்சனை வந்திருக்கும். ஒரு உறவு ஆரம்பித்தா நடுவுலையே தடங்களும் வந்திருக்கும். ஒரு முயற்சி எடுத்தால் நடுவுலையே தோல்வியும் வந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களை நிறுத்த வரலை, உங்களை சரியான பாதைக்கு திருப்ப தான் வந்திருக்கு. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு சில காலங்களில் சனி, ராகு, கேதுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் எதையுமே முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா தாமதமான பலனை தான் கொடுத்துருக்கும். அது உங்களுடைய தவறு கிடையாது, அது உங்களுடைய காலத்தினுடைய ஒரு சோதனை தான். இந்த சோதனை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதுதான் பொறுமை. தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்த விஷயந்தான் நல்ல பலனை கொடுக்கும். அவசரமாக எடுத்த முடிவு தான் பிரச்சனையை கொடுக்கும். சில நேரங்களில் நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓய்ந்து போயிடலான்னு கூட நினச்சிருப்பீங்க. என்னால் முடியலைன்னு மனசு உடைஞ்சிருக்கும். எதுவுமே சரியாக நடக்கலைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் முழுசாக கைவிடலை. அதுதான் உங்களுடைய பலமும் கூட. தனுசு ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை என்னன்னா, நீங்கள் எவ்வளவு தடவை விழுந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த சக்தி எல்லாருக்குமே இருக்காது, உங்களுக்கு இருக்குது. அதனால தான் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை இன்னுமே பெரிய நிலைக்கு கொண்டு போக தயாராக இருக்குது. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, உங்களுக்கு பொருந்தாத விஷயங்கள் எல்லாமே தானாகவே விலகி போயிருக்கும். பொருந்தாத உறவு, பொருந்தாத வேலை, பொருந்தாத மனிதர்கள் வாழ்க்கையிலிருந்து சுத்தமாக அப்படியே விலகியிருப்பாங்க. காரணமே இல்லாமல் விலகியிருப்பாங்க. அது நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு சில நேரங்களில் தாமதம் வருது அப்படின்னா அது ஆசீர்வாதம் தான். அது தெரியாமல் தான் நம்ம வருத்தப்படுறோம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றம் வரும். மனசுக்கு அமைதியும், கஷ்டங்கள் எல்லாமே குறையும். நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னுமே அதிகரிக்கும். உங்களுக்கான நம்பிக்கையை எப்பொழுதுமே நாங்கள் இருப்போம். நீங்கள் இத்தனை நாள் காத்துட்டு இருந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறது மெதுவாக உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலுமே முடிவு நம்ம கைக்கு வராத நேரம் இருந்திருக்கு. அந்த நேரம் தான் மனசு ரொம்பவே சோர்ந்து போயிருக்கும். என்ன பண்ணினாலுமே சரியாக நடக்கலையேன்னு தோணும். ஆனால் அந்த உணர்வு வந்த நேரமே வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி இன்னொரு ஆழமான உண்மையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயங்கள் எல்லாமே இன்னும் சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கு. நேரம் வராததுக்கு முன்னாடி கிடைச்சிச்சு அப்படின்னா அது நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. அதனால தான் தாமதம் அப்படிங்கிறது நடக்குது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்பவே நல்ல மனசு கொண்டவங்க. யாராச்சும் கஷ்டப்பட்டா உடனே உதவணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் கஷ்டத்தை விட மற்றவங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக நீங்கள் நினைப்பீங்க.
அவங்களுக்காக உதவி செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் அந்த உதவிக்கு பதில் கிடைக்காத நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது மனசை உங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை அப்படின்னா, நீங்கள் செஞ்ச நல்லது வீணாகாது, அது ஒரு நாள் திருப்பி நல்ல பலனாக தான் கொடுக்கும். ஆனால் அது நீங்கள் எதிர்பார்த்த மனிதர்கள்கிட்டேருந்து வராது, வேறு வழியிலேருந்து தான் வரும். வாழ்க்கை எப்பொழுதுமே நேரான பாதையில் சில நேரம் வளைஞ்ச பாதையாக இருக்கும், சில நேரம் குன்றும் பள்ளமாகவும் இருக்கும், சில நேரம் இருட்டான வழியாக இருக்கும். ஆனால் அந்த வழியை கடந்து போனவங்க தான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையுமே. தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் எப்பொழுதுமே உண்மையை பேசுகிறவங்க, பொய்யா வாழ முடியாதவங்க. அதனால தான் சிலர் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, உங்களுடைய நேர்மையை பலவீனம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது உங்களுடைய ஒரு பெரிய பலம்தான். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னாலே வாழ்க்கை முழுக்க காப்பாற்றும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டம் வந்தாலும் முழுசாக விழுந்து போக மாட்டீங்க, எப்படியாவது மீண்டும் வந்துடுவீங்க. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு காரணமும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்பு தயாராகிட்டு இருக்குது. சில நேரங்களில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காம போனாலே நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம். ஆனால் பின்னாடி பார்க்கும் பொழுது அது கிடைக்காம போனதுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியக்கூடிய காலம் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையுமே நடக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை விட்டுட்டு முன்னாடி போங்க. இது நடக்குமா, என்ன ஆகும்னு யோசிக்காதீங்க. தைரியமாக முயற்சி எடுத்தீங்கன்னா வாழ்க்கை தானாகவே உங்களுக்கு வழியை காட்டும். சில நேரங்களில் எல்லாருமே முன்னேற மாதிரி தான் தோணும், நாம் மட்டும் நின்றுட்டே இருக்கோமே அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையில் நம்ம நின்றுட்டு இல்லை, நம்ம வாழ்க்கை மெதுவாக முன்னேறிக்கிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் காத்திருந்த நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது, அது உங்கள் அருகிலேயே வந்து கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல மனிதர்கள் எல்லாமே வருவாங்க, உங்களை புரிஞ்சுக்கிறவங்க வருவாங்க, உங்கள் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்கிறவங்களும் வருவாங்க. அந்த நேரத்தில் தான் உங்கள் மனசு ரொம்பவே லேசாகும். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, அது உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க வந்த ஒரு தெய்வ முடிவு. பொருந்தாத மனிதர்கள் எல்லாமே விலகுனாங்க, பொருந்தாத சூழல் எல்லாமே நின்றுச்சு, பொருந்தாத வாய்ப்பு அப்படிங்கிறது கைவிட்டு போயிடுச்சு. அதனால தான் இப்போ உங்களுக்கு நல்ல பாதை அப்படிங்கிறது திறக்குது. தனுசு ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்துக்கு போக போகுது. கஷ்டம் அப்படிங்கிறது மெதுவாக குறையும், மனசுக்கு அமைதி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், உங்கள் முயற்சிக்கு நல்ல பலனும் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை நம்பி ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, நல்ல எண்ணத்தோட நாள ஆரம்பிங்க, யாருக்குமே தீங்கு நினைக்காதீங்க, உங்கள் முயற்சியை நிறுத்தாதீங்க. இதை தொடர்ந்து பின்பற்றினீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேற லெவலுக்கு போகும், ரொம்பவே மெதுவாக தான் முன்னேறும். உடனே நம்ம நினச்ச காரியம் நடக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். வாழ்க்கை நம்மளை நினச்ச மாதிரி நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம இவ்வளவு அனுபவங்களை கற்றுருக்கவே மாட்டோம். நடக்காத விஷயங்களை தான் நம்ம மனசில் பலமாக மாறுது. கஷ்டம் வந்ததுனால தான் நம்ம உண்மையான சக்தி வெளியில் தெரியுது. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, வாழ்க்கை உங்களை விட்டுடலை, வாழ்க்கை உங்களை தயார் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் பெரிய நல்லதுக்காக உங்களை மெதுவாக உருவாக்கிட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு தோல்வியுமே ஒரு பாடம் தான், ஒவ்வொரு ஏமாற்றமுமே ஒரு அனுபவம் தான், ஒவ்வொரு கண்ணீருமே ஒரு சக்தி தான். அந்த சக்தி தான் நாளைக்கு உங்களை உயர்த்த போகுது. சில நேரங்களில் இரவு முழுக்க தூக்கம் வராமல் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க, ஏன் வாழ்க்கை இப்படி சரியாகும், எப்படி போகுது அப்படின்னு மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அந்த கேள்விக்கு பதில், சரியான நேரம் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே சரியாகும். நேரம் தான் எல்லாத்தையுமே மாற்றும், நேரம் தான் கஷ்டத்தையும் குறைக்கும், நேரம் தான் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வரப்போகுது. அது மெதுவாக ஆரம்பிக்கும், ஆரம்பத்தில் பெரிய மாற்றம் தெரியாது, ஆனால் நாளுக்கு நாள் நல்லா அதிகரிக்கும். நீங்கள் காத்துட்டு இருந்த வாய்ப்பு வரும், உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்காக வரும். உங்களுடைய குழந்தைகள் உங்களை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க. நீங்கள் எதுக்காகவும் கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஆசைப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாமே வரும். ஆனால் இது கண்டிப்பாக உறுதி, நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு உண்மை,
தெய்வம் உங்களை காப்பாற்றி இருக்கு. சில விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னா இன்னும் பெரிய கஷ்டம் எல்லாமே வந்திருக்கும். அதனால தான் அது எல்லாமே நிறுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு அவசரப்படக்கூடாது. கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். தாமதமாக இருந்தாலும் அது நமக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு யோசிங்க. தனுசு ராசிக்காரங்க, உங்கள் மனசு ரொம்பவே நல்ல மனசு. அதனால தான் தெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. யாருக்குமே தீங்கு நினைக்காத மனசு இருந்தாவே வாழ்க்கை எப்பொழுதுமே தவறான பாதைக்கு போகாது. இனி ஒரு முக்கியமான உண்மை, நீங்கள் எத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுக்கான காரணம் உங்கள் வாழ்க்கை பெரிய நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. சாதாரண வாழ்க்கையில் மதிப்பு இருக்கும், வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு வரப்போகுது ஒரு நாள், உங்கள் குடும்பத்தில் உங்களை ரொம்பவே பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது வரும். ஒரு நாள் உங்கள் முயற்சி பலனை கொடுக்கும். ஒரு நாள் உங்களுடைய கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக நினைவாக மாறிடும். அந்த நாள் வரப்போகுது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை இனி பயப்பட வேண்டாம், நம்பிக்கை இழக்காதீங்க, முயற்சியை நிறுத்தாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.